வணக்கம். இன்றைக்கி விஜய் படம் கோட் படம் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. நான் இந்த படத்தை பார்த்ததில் எனக்கு மனசில் பட்டதை சிலதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நான் போட்டது கிடையாது. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த படத்தோட கதையம்சம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கென்யாவில் ஒரு ட்ரெயினில் யுரேனியம் கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வருது. அதை வந்து இவங்க கைப்பற்றுறதுக்காக இவங்க அங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்குது. மோகனை வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கொள்கிற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, மிஸ் யூ கேப்டன் சொல்லி விஜய்க்கு வந்து ஒரு ஏஜிங் மூலமாக முகத்தை ஒரு விஜயகாந்த் மூஞ்சி மாதிரி மாற்றி அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவர் வருவார். ஆனால் அந்த சீனில் தேட்டரே பார்த்தீங்கன்னா விசில் பறக்குது. இது விஜயகாந்துக்கான விசிலாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். இருந்தாலும் அவரோட புகழ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் விஜய் வந்து அவருக்கான மதிப்பை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படியே பார்த்திங்கன்னா விஜயகாந்தை எனக்கு அப்படியே சின்ன முகத்தில் காட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார். அந்த எனக்கே ஆச்சரியமாக போச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அவர் அந்த முகமுடியை கழட்டும் போது விஜயை மாறும்போது இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அவரோட நடிப்புன்னு பார்த்திங்கன்னா விஜயோட நடிப்பு இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா அவரோட இந்த எமோஷன் ஆகி அந்த அழுகிற சீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தில் விஜய்க்கு சோடியா சினேகா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கார். அந்த மகன் வந்து ஒரு கட்டத்தில் விஜய் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ண இடத்துல இவர் எங்கெங்கே தேடி பார்க்குற இடத்துல அந்த மகன் இறந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தெரியுது. உடனே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த சீனை வந்து ரொம்ப ஃபீலிங்காக கொண்டு போனார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு தீவிரவாதிகள் ஒரு இடத்துல பதுங்கியிருக்க மாதிரி அவருக்கு தகவல் கிடைக்கும். இவங்க ஒரு டீமாக அப்படியே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மாதிரி நடக்குது. அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீன் வர்ற இடத்துல ஒரு முகமுடி போட்ட ஒரு நபர் பார்க்குறாரு. அவர் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது முகமுடியை கழட்டிடுறாரு. கழட்டுனா பார்த்தீங்கன்னா அவரோட மகன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே விஜய் வந்து மகனை பார்த்துட்டாங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். அந்த டயத்தில் மகனும் இவர் 2 பேரும் ஒரே டயத்தில் சந்திக்கும் போது அவர் வந்து அப்பாங்கிறத சொல்லிடுறாரு. நீ தானே என் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா இவர் அந்த சீனில் எமோஷனல் நல்லா காட்டி ஒரு சீன் நல்லா கிரியேட் பண்ணியிருந்தார். உடனே நான் உன்னை கூப்பிடாம நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு அப்பா விஜய். அப்போ மகன் சொல்கிறாரு, நான் பெரிய சிக்கலில் இருக்கேன், இங்கே உள்ளவங்க சும்மா விட மாட்டாங்க, நீங்கள் போனால் தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உன்னை இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்கிறாரு. அந்த சீன்லாம் விசில் பறக்குது தேட்டரில். அது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வழியாக அவரை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்தோன்னே இவங்க சினேகாவும் விஜயும் ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்களா. இவன் மகனை பார்த்தோன்னா சினேகாக்கு ஒரு சந்தோஷத்தில் அந்த ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும்ல. அதாவது இறந்து போயிட்டான்னு நினச்ச மகனை ரொம்ப நாள் கழித்து நேரடியாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அந்த சீனில் நல்ல நடிப்பை சினேகாவும் விஜயும் நல்லா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அதில் ஒரு பாட்டு சீன் வரும். அந்த சீன் வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவை பாராட்டணும். நல்லா மியூசிக் வந்து நம்ம பழைய மெட்டு மாதிரி நல்லா கொடுத்துருந்தாரு. ஆனால் படத்தை ஓவராலாக நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை பார்த்தீங்கன்னா சுமார் தான் சொல்லணும். ஏன்னா பாட்டு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் அந்த பாட்டு லேட்டு பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சடனாக வந்து அந்த பாட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கு அந்தளவுக்கு பிக்கப் இல்லை. பேக்ரவுண்டு மியூசிக்கில் ஓரளவுக்கு ஓகே ரகம்னு தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் நம்ம பழைய யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கை நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரி இதில் எனக்கு எதுவும் மிஸ்ஸிங் ஆகுது. மற்றபடி ஓகே தான். இப்போ கடைசியில் இந்த படத்தில் இடைவேளை வரைக்கும் நல்லா அவரோட விஜய்க்கே ஒரு உருத்தான ஒரு கலகலப்பான ஒரு ஜோக்கெலாம் வரும்ல, அது மாதிரி படத்தை கொண்டு போவாங்க. இடைவெளிக்கு பின்னாடி மகனை சந்தித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு கதையை அப்படியே வேறு மாதிரி மாறும். அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இந்த படத்தில் அவங்க இயக்குனர் வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. சில நம்ம இந்த மாதிரி தான் கதை போகும்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி போகாமல் இதில் யாரெல்லாம் நம்ம நல்லவங்க நினைப்பாங்களோ அதை வந்து அவங்க கெட்டவங்களை மாற்றி அதேமாரி கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கதையை கொண்டு போயிருந்தார். இந்த ஏஜிங் முறையில் அவர் செஞ்சது வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரிஜினல் விஜய்க்கும் அந்த ஏஜிங் பண்ண விஜய்க்கும் பார்த்திங்கன்னா முக வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் விஜய்க்கு சின்ன வயசில் ஒரு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். அதுவும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இடைவெளிக்கு முன்னாடியே ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா இப்போ இந்த விஜயோட மகனை வந்து ஒரு மோகன் எடுத்து வளர்த்துருப்பாரு. மோகன் தான் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோகனுக்கு இதில் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பழைய எம்ஜிஆர் படம்
குடியிருந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்பியார் அந்த எம்ஜிஆரை தூக்கி வளர்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மாதிரி இதில் அந்த ஒரு கதையை மட்டும் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இதில் மோகனுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோகன் தான் இந்த தீவிரவாதியோட தலைவனாக இருக்கார். ஃபஸ்ட்டு இவங்க கென்யாவில் ஒரு ட்ரெயினில் யுரேனியம் கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவங்க போய் சண்டை போட்டாங்களா, அந்த இடத்துல இவர் தான் அந்த ட்ரெயினில் இருந்திருப்பார். பாம் பிளாஸ்ட் பண்ண இடத்துல வந்து இவரோட ஃபேமிலியும் அழிஞ்சிருது. இதில் இவர் மட்டும் தப்பிக்கிறாரு, மோகன் மட்டும். அந்த தப்பிச்சோன்னா என்ன செய்கிறாருன்னா, எப்படியாவது விஜய் வந்து அவன் மகனை வச்சு பழிவாங்கன்னு சொல்லி அவர் மகனை எடுத்து வளர்த்து அந்த விஜய்க்கு எதிராக திருப்பி விடுறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கே திருப்பி அனுப்புன மாதிரி கதையை கொண்டு வருவாங்க. இதில் செகண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா மகன் விஜய், இது ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதோடு பார்த்தீங்கன்னா இதில் லாஜிக் வந்து நிறையா மிஸ்ஸிங் ஆகுது. லாஜிக் மிஸ் ஆனாலும் இதை லாஜிக்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் தெரியும். ஆனால் ஓகே தான், அந்த படத்தை ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தார். இதோட மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இதில் நடிப்பு சூப்பரு. அதே மாதிரி ஸ்னேகாவும் அவங்களோட நடிப்பு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிறகு லைலாவும் இதில் பிரசாந்துக்கு மனைவியாக நடிச்சிருந்தாங்க. இதில் பிரபு தேவாவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வில்லன் கேரக்டராக மாறுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். மொத்தத்தில் இந்த படத்தில் எல்லாத்தோட நடிப்பும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விஜய் நல்லா பயன்படுத்தியிருக்கலாமான்னு தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்தளவு படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்குறதுக்கு நல்ல ஒர்த்தபிளான படம் தான். விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, என் மனசில் பட்டதை சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது மாதிரி வீடியோக்கள் நம்ம இதில் வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.